3 மாசமா தன்னோட குழந்தையை தொலைச்சிட்டு சோகத்துல இருந்த காளியம்மாள் வெங்கடேசன் தம்பதிக்கு இன்னைக்கு அவங்க குழந்தை திரும்ப கிடைச்சிருக்காங்க. சிறுமி ஹரிணி மீட்கப்பட்டதுல சமூக வலைத்தளங்களோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. தாயின் முகத்தை பார்த்து குழந்தையும், குழந்தையின் முகத்தை பார்த்து தாயும் பூரிப்பது இயல்பானதுதான் என்றாலும் இந்த இருவரின் குதூகலத்திற்கு பின் ஒரு துயரம் இருந்தது. அந்த துயரத்தில் இருந்து மீண்டு வந்ததால் இருவரும் அளவிலாத ஆனந்தத்துடன் கொஞ்சுகின்றனர். குறிப்பாக இந்த தாய் பிரசவத்திற்கு பின்பு அடைந்த மகிழ்ச்சியைப் போல மீண்டும் உயிர் வந்ததாக பூரிப்படைகின்றார். 3 மாதத்திற்கு பின் காணாமல் போன தன்னுடைய 2 வயது பெண் குழந்தை திரும்ப கிடைத்ததில் அளவிலாத ஆனந்தம் அடைந்துள்ளார் நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த காளியம்மாள். மும்பையில் இருக்குது குழந்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 3 நாளாக கூட்டி போகிற மாரி இல்லை. என் ஒய்ஃபு மாசமாக இருக்குது சார், கூட்டின்னு போக முடியாது, அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பார்த்தா காலையில் ஃபோன் போட்டாங்க, கடை பக்கத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பார்க்கவும் என் குழந்தை எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. திருப்பூரில் தான் இருந்ததுன்னு சொல்லிக்கின்னு இருக்காங்க. 7 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாதவங்க தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி இரவு பவுன்சூர் அணைக்கட்டு பகுதியில் காவல் நிலையம் அருகேதான் வெங்கடேசனும் காளியம்மாளும் உறங்கிக் கொண்டிருந்தனர். கூடவே தனது 2 வயது மகள் ஹரிணியும் உறங்கிக் கொண்டிருந்தாள். நள்ளிரவில் உறக்கம் விழித்து பார்த்தபோது மகள் ஹரிணியை காணாமல் பதப்பதைத்தனர் பெற்றோர். வெங்கடேசன் காளியம்மாள் தம்பதி அணைக்கட்டு காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் கொடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் ஹத்திமானி குழந்தை ஹரிணியின் புகைப்படத்தை வெளியிட்டு தனிப்படை அமைத்து குழந்தையை கண்டுபிடிக்க விசாரணையையும் துரிதப்படுத்தினார். பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை கடத்தப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு பொதுமக்களின் கவனத்தை பெற்றது. குழந்தை காணாமல் போன பகுதியில் பெட்ரோல் நிரப்பும் நிலையத்தில் இருந்து பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து தனிப்படையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி 3 மாதங்களுக்கு பிறகு திருப்போரூரில் இருந்த ஹரிணியை போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். காணாமல் போன குழந்தை 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கண்டுபிடித்துக் கொடுத்ததற்காக போலீசாருக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர் வெங்கடேஷ் காளியம்மாள் தம்பதி. ஒரு லேடிஸ் ஒரு அம்மா வாங்கியிருந்தாங்களாம். 7 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லையா. அவங்க காசு கொடுத்து வாங்கினாங்க, ஆனால் எவ்வளோ கொடுத்து வாங்கினு தெரில. ஆனால் குழந்தை அவங்க தான் வச்சுருந்தாங்களாம் 3 மாசமா. குழந்தை திரும்ப கிடைத்ததில் மகிழ்ச்சியடையும் பெற்றோர் ஒருபுறம் என்றால், இவர்களிடமிருந்து குழந்தையை கடத்த திட்டமிட்டதற்கும் குழந்தையின் மீதான பாசம்தான் காரணம் என போலீசின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்போரூரை சேர்ந்த சங்கீதா என்பவர் குழந்தையின்மையால் கடந்த 7 ஆண்டுகளாக தவித்து வந்துள்ளார். இந்த செய்தியை அறிந்த அவரது உறவினர் பிரகாஷ் சங்கீதாவின் குழந்தை மீதான ஏக்கத்தை போக்க எந்த குழந்தையையாவது கடத்தும் துணிச்சலை பெற்று தூங்கிக் கொண்டிருந்த வெங்கடேஷ் காளியம்மாள் தம்பதியின் குழந்தையை திருடியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். கைது செய்யப்பட்ட சங்கீதா கடந்த சில ஆண்டுகளாவே குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. யாருக்கு என்ன ஆனாலும் சரி, தனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதுன்னு அவங்க நினைக்க வச்சது எது? இதை பற்றி குழந்தைகள் செயற்பாட்டாளர் தேவனையன்ட்ட நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை இப்போ பார்க்கலாம். இந்த குழந்தையை தத்தெடுக்கிற முறை சம்பந்தமாக சாமானிய மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதாவதுங்க, எப்படி எடுக்கணுங்கிறத தாண்டி எப்படி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது அப்போ இதை எளிமைப்படுத்தணும், இது மக்கள் மயப்படுத்தணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண விஷயம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. இன்றைக்கி பிரைமரி ஹெல்த் சென்டர் மிக முக்கியமான மையம் எல்லாத்துக்கும். அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் அடாப்ஷன் பற்றி எங்காவது நம்ம பார்த்துருக்கோமா? யாராவது பேசுகிறாங்களா? அடாப்ஷன் பற்றி ஒரு துண்டறிக்கை இருக்கா, இல்லை போஸ்டர்ஸ் இருக்கா? இப்போ அவனுக்கு குழந்தை இல்லைன்னா தப்பே கிடையாது. ஏன்னா அவனுக்கு இப்போ திருமணமாகி 1 வருஷமான இந்த புள்ளப்பூச்சி இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த முறை இருக்குது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆஃபீஸருக்கு தெரியுமா? இல்லை ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற குழந்தைகளுக்கான அமைப்புகள் இருக்குது, அந்த அமைப்புகளாவது சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 40-45 பேர் குழந்தைகளுக்குன்ற அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் அடாப்ஷன் பற்றி பேசுகிறாங்களா? அப்போ அடாப்ஷன் பற்றி ஒரு முழுமையாக மக்கள் மயப்படுத்தணும். யாரெல்லாம் ஒட்டி இருக்கிறாங்களோ, அடாப்ஷன் என்பது இன்றைக்கி எல்லைகள் தாண்டியது. இப்போ நீங்கள் நிறைய என்ன நடக்குது அப்படின்னாங்க, இதுக்குள்ளேயே ஒரு காஸ்டிசம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஜாதியோட வேணும் அப்படின்னால இருக்குது. அதெல்லாம் தாண்டின விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் உடைபடுவதற்கான விஷயம்னா இது எளிமைப்படுத்தணும். இப்போ தனக்கான ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி முறைகள் இருக்குது அப்படிங்கிறது அதை கிராம அளவிலிருந்து தொடங்கி மாநில அளவு வரைக்கும் எல்லாருக்கிட்டும் கொடுக்கணும். பள்ளிக்கூடமாக இருக்கணும், மருத்துவமனையாக இருக்கணும், பொதுத்தலங்களாக இருக்கணும். இன்னும் இதுக்கென்று நீங்கள் கிராமப்புறத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும், அதில் இதை பற்றி பேசணும். இப்போ எல்லா இடங்களிலும் இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் தடைபடும். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரம். இந்தியாவில் ஆண்டுதோறும் 40,000 குழந்தைகள் கடத்தப்படுவதில் 11,000 குழந்தைகள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன.
10% பேர் வெளிநாடுகளுக்கும் 90% பேர் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் கடத்தப்படுகின்றனர். 80% பேர் பாலியல் தொழிலுக்கும் பிறர் பல்வேறு தொழில்களுக்கும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பச்சுளம் குழந்தை மற்றும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வாரிசு இல்லாமல் தவிக்கும் தம்பதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றனர். சாலையோரத்தில் வசிப்போரின் குழந்தைகளும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கப்படும் குழந்தைகளுமே அதிகம் கடத்தப்படுவதாக தகவல் கூறுகின்றது. பிச்சை எடுத்தல், கொத்தடிமை தொழிலாளர்கள், உடல் உறுப்பு திருட்டு, நரபலி ஆகிய காரணங்களுக்காகவும் அப்பாவி குழந்தைகள் கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. 100 குழந்தைகள் கடத்தப்பட்டால் அவர்களில் 10 முதல் 20 வரையிலான குழந்தைகளே நல்ல நிலையிலோ அல்லது உடல் உறுப்புகள் சேதாரத்துடனோ மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.